இன்று 19 மார்ச் 2014. நாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நலரே நலமே மலரே நற்றமிழே நனவும் கனவும் நாயகனே மலரின் நுனியில் பனி போல அப்படின்ட்டு இசைக்கவி ரமணன் பாட்டை பாடிட்டு ஒரு சிறுமி வருகிறாள். ஸ்ரீரங்கத்து பொண்ணு. நான் அவனோட அத்தங்காங்கிறேன். பெரியாரோ கல்யாண மும்மரத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கார். யாரா கோட்டை இப்படி அணைஞ்சுன்னு இருப்பார் மூட்டு. அப்பா நீ போய் அவளை கூண்டு வந்துடு. பல்லக்கெடுத்துன்னு போயாச்சா? பெரியவா கூட 2 பேர் போய் கூண்டு வாங்க. டேய் அந்த வெத்தலை பார்க்கலாம் வாங்கி வச்சோ. அந்த மூலக்கடையில் ஜாதி பத்திரி வாங்கிட்டு வா. நான் சொன்னேன்னு கேளு. அவன் அசல் அப்போ தான் தருவான் அப்படின்னு 1000 காரியங்கள். அவர் தானே எஜமானன். 1000 காரியங்கள் பண்ணிட்டு இருக்கார். இந்த பொண்ணு நடுவில் பாடின்னு நிற்கிறது. அவ சொல்கிறா, நான் அவனோட அத்தங்கா, ஒரு வார்த்தையை சொல்ல வந்தேன். நீ வார்த்தை சொல்வியா? பாடுவேன்ல, நான் எப்போதுமே பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு வியாக்கியானம் கொடுத்தேன். அந்த வியாக்கியானத்தை முதல்ல சொல்லிவிடுறேன். வாரணம் என்றால் யானை. 1000 யானைகள் என்று சொல்லும்போது யானை வாரணங்கள் என்று வர வேண்டும் அல்லவா? இலக்கண காரணம் இதற்கு வேணும். ஆண்டாளின் அறிவு கூர்மைதான் காரணம். அதுவும் 1000 வாரணம். எப்படி? அதாவது பெரிய அறிவுக்களம். யானை அறிவுக்கு உருவகம். விலங்குகள் நல்ல அறிவுடையது. யானை வாஸ்தவம். அது மனுஷாரை விட பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே சொல்கிறா, பேரானந்த வெளியில் அகமிருக்க அவள் புறமொங்கும் வெளியாய் ஆனந்த மிரிகையாய் புறத்தில் ஆனந்த வெள்ளம் எதிரில் மனம் கவர்ந்த மதுசூதனன் மிரிகிறான் ஆனந்த இல்லை ஏது. 1000 தடா சொல்லி வைத்தேன் நான் அப்படின்னு ஆண்டாள். 1000 மைசூர் பாக சொல்லி வைத்தேன் என்றால் சைலஜா. அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லிட்டு போய் உட்பொருள்கள் மனக்கண்ணின் தரிசனத்தை சொல்லி ஆண்டாள் உலாவிய தலங்கள் வித்தியாசமானவை. அதில் அவள் பெற்ற அனுபவங்கள் வித்தியாசமானவை. அகத்தின் ஆனந்தமே புறத்தில் பேரானந்தமாக அதன் பூரணத்தை அலங்கரங்களாக வார்த்தை வழியாக சொல்கிறது. எப்படி? இது கைமூனை கவிதை எல்லாம் அந்த ஸ்ரீரங்கத்துக்கு குடிப்பினாவா. அப்பா பெரிய எழுத்தாளர் சீனிவாசன் இருந்தார். அவள் இப்போ இல்லை. அவள் ஒரு பாட்டு இருந்தா, தந்தையாக நண்பனாக நல்லாசிரியனாக யார் அப்பா நீ, பள்ளி பருவத்தில் நீ பாடியது புகட்டியது கவி பாரதி, அதனால் நான் நடந்ததோ கூர் மழுங்காது புத்திமதி. ஆமாம், புத்திசாலி பொண்ணும். எழுத்தன்னும் சிறுபொறி என்னுள் கனன்று இருப்பதை இந்த ஊக்குவித்த என் இலக்கிய சாரதின்னு அப்பாவை பற்றி பாடுறா. இந்த பகவத்கீதையில் பகவான் சொல்லுவார், இல்லை ராமாயணத்தில் படித்தது. அதாவது இந்த காலங்கிறது ஒன்று வந்துருக்குன்னா அது எல்லாருமே இப்படித்தானே. அதனால் இப்போது நான் எனக்கு ஒரு பட்டம் சுட்டுக்கொண்டேன். சைலஜாவுக்கு செவிலி தந்தை நான். அதனால் அவளை பெரிய வாசன் பிள்ளை பக்கத்தில் வச்சுட்டு நான் பேசுறதில்ல, தப்பும் இல்லை. இந்த மாதிரி ஒரு சைலஜானியத்துக்கு எழுதி அனுபவித்து சொன்னது எனக்கு ஒரு நல்ல சூசகமாகவே பிடிக்கிறது. நன்னிமித்தம்னு சொல்லுவா தமிழில். இப்போ நாம் ஆண்டாள் சன்னதிக்கு வருவோம். பார்ப்பன சித்தர்கள் பலர் 4 திசையிலிருந்து தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி
எடுத்தேந்தி உச்சஸ்வரமாக கொடுத்த மங்களாசாசனம் பண்ணி பூபனே கன்னி புனிதனோடு புஷ்பங்கள் புனைந்த கைகள், அவன் கையிலோட மாலைகள் பொண்ணு, இவ சர்வாபரண பூஷிதையாக இருக்கிறாள் ஆண்டாள். அவன் புஷ்ப மாலைகள்லாம் பொண்டு நிரப்படலாம், அப்படி ராஜனோட பொண்டு வரான். அவன் பிரானோடு அந்த புனிதனோடு அவன் பவித்திரன். அன்னை என்னை பிடிச்சு வச்சு காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழி நான் அப்படின்னு சொல்றா. இதுக்கு நான் சொந்த வார்த்தைகளில் நான் அர்த்தம் சொல்றது தப்பு. ஏன்னா பெரிய வாச்சான் அவ்வளவு அபரிமிதமான தெளிவோட ஸ்பட்டிகம் மாதிரி நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அவளே சொல்லியிருக்கா. அதை அண்ணங்கராச்சாரியார் பிரதிவாதி பயங்கரம் சொல்லும்போது நான் குறுக்க போந்தனோ அப்படி இல்லை, இட் இஸ் லைக் திஸ் அப்படின்லாம் நான் பேசுறது சரியில்லை. ஸ்ரீ காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரியார் எழுதிய விளக்குரை யாது என்று கேட்டீர்களானால், சக்கரவர்த்தி திருமணாருடைய திரு அபிஷேக மகோத்சவத்திற்கு ஸ்ரீ வானர வீரர்கள் 4 சமுத்திர தீர்த்தங்களையும் கொண்டா போல, எப்போ வேற ராமாயணத்திலிருந்து சொல்றாரு, என்னுடைய கல்யாண மகோத்சவத்துக்கு வைதிக சார்வபௌமர்கள் பல அந்தணர்கள் நாட்டிசைகளிலிருந்து நானாவிதமான புண்ணிய தீர்த்தங்களை கொண்டு வந்து ஆயுசு முதலான நன்மகளெல்லாம் உண்டாவதற்காக தீர்க்க மங்களி பவா தீர்காயுஷ்மான் பவா. ஒரு சின்ன கதை. நான் சின்ன பையனாக இருக்கச்சு எனக்கு ஸ்கூலில் 2ஆம் கிளாஸ்ன்னு நினைக்கிறேன், வசிஷ்டர் வேஷம். ஏன்னாக்க துணுண்டு, அதனால ஒரு ஸ்கூல் மேலே உட்காந்து வச்சுருந்தேன். தரப்பெல்லாம் ஹான்னு தசரதன் வேலை போன பையன் செய்தான், தீர்க்க சுமங்கலி பவான்னு. நான் அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ண உடனே சபையே கொல்லுன்னு சிரிச்சுது. அதனால் நான் ஜாக்கிரதையாக பேசுவேங்க, அவள் சொன்னதே சொல்லிவிடுறேன். நான் ஆயுசு முதலான நன்மைகள் உண்டாவதற்காக அந்த தீர்த்தங்களான தம்பதிகளான கீதா சாமசிவம் சொன்ன மாதிரி இப்போது கல்யாணம் களை கட்டிடுத்து கல்யாணம் நடக்கிறது. எங்களை பலகாலும் புரோட்சித்து ஆயுர்சாஸ்தே சுப்ரஜாஸ்தாமாஸ்தே இத்தியாதி வேத வாக்கியங்களை உச்சஸ்வரமாக எடுத்து ஓதி ஆசீர்வாதங்கள் பண்ணி கண்ணபிரானோடு என்னை இணைத்து கங்கண நூல் கட்டும் நிலைமையை கனவில் கனா கண்டேன் தோழி நான், காப்பு நான் கனா கண்டேன் தோழி நான். அதில் பலார் எடுத்தேந்தி என்றபடி வியாக்கியானம் நன்கு பொருத்திருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த புனிதனுக்கு ஒரு ட்ரிக்கி எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா இவன் தான் ரசலீலையும் பண்ணுறவன் தானே, ஜெகத்குரு தானே. ஆச்சாரம் கொஞ்சம் குறைச்சலாக இருந்தால் கூட பெரியாழ்வார் பொண்ணு கொடுக்க மாட்டார். யாரும் இந்த கொஞ்சம் கூட இதுவே இல்லை, ஆச்சாரமே இல்லை, அதெல்லாம் வேண்டாம், வேறு பையனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுவார்ன்ட்டு ஆச்சாரம் சிறிது குறைந்தாலும் பெரியாழ்வார் பெண் பிள்ளையை கொடுக்க மாட்டார் என்று பயந்து கண்ணபிரான் மிக்க ஆச்சாரம் கொண்டாடியபடி சேர்ந்தானா. மங்களார்த்தமான கங்கண சூத்திரம் புரோகிதர்கள் கட்டிவிட்டார்கள். இப்போ ஒரு நல்லமான மங்கள நிலை வந்துருத்து. மணியும் 9 நிமிஷம் ஆயிடுது. நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.